அயோத்தியின் நடன அரங்குகளிலே பெண்களின் அழகும் பார்வையும் ஆண்களின் இதயங்களில் நிகழ்த்தும் ஜாலம். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியின் அழகை, அதன் செல்வச் செழிப்பை, மக்களின் இன்பமான வாழ்க்கையை கம்பர் எவ்வளவு அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பாட்டில் பெண்கள் பந்தாடும் போது அவங்க நகைகளில் இருந்து சிதறும் முத்துக்கள் எப்படி நிலவொளியையும் மிஞ்சி போகுதுன்னு பார்த்தோம். இப்போ அதே அயோத்தியில் இருக்கிற இன்னொரு காட்சியை பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? நடன அரங்குகள். அந்த நடன அரங்குகளில் பெண்கள் நடனமாடும்போது அதை பார்க்கிற ஆண்களோட மனசில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. இது வெறும் நடனம் இல்லை, இது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போர். அரங்கிடை மடந்தையர் ஆடுவார். அவர் கருங்கடை கண் அயில் காமர் நெஞ்சினை உருங்குவ மற்று அவர் உயிர்கள் அன்னவர் மருங்குல் போல் தேவன வளர்வது ஆசையே. பாருங்க, ஆரம்பிக்கிறார் கம்பர். அரங்கிடை மடந்தையர் ஆடுவார். அரங்குகளில், நடன மேடைகளில் அழகான இளம் பெண்கள் ஆடிட்டு இருக்காங்க. இசைக்கு ஏற்ற மாதிரி, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கால்கள் தரையில் தட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களோட கைகள் அபிநயம் பிடிக்குது. பார்க்கவே ஒரு பரவசமான காட்சி. அவர் கருங்கடைக்கண் அயில் காமர் நெஞ்சினை. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பெண்களோட, அவங்களோட கவனமாக கேளுங்க. கருங்கடைக்கண், கருமையான கடைக்கண்கள். அந்த பார்வை இருக்கே, அது எப்படி இருக்குதாம்? அயில் மாதிரி இருக்குதாம். அயில்னா என்ன? கூர்மையான வேல். அப்போ அந்த பெண்களோட கடைக்கண் பார்வை கூர்மையான வேல் மாதிரி இருக்குது. அந்த வேல் என்ன செய்யுதாம்? காமர் நெஞ்சினை உருங்குவ, காதல் உணர்வுகள் நிறைந்த அந்த ஆண்களோட நெஞ்சை, மனசை உருங்குவ உருக்குதாம், துளைக்குதாம், கவ்வி பிடிக்குதாம். ஆகா, வெறும் பார்வை இல்லை, அது ஒரு ஆயுதம், இதயத்தை தாக்கிற ஒரு வேல். எவ்வளவு அற்புதமான உவமை பாருங்க. மற்று அவர் உயிர்கள் அன்னவர் மருங்குல் போல் தேவன. அது மட்டும் இல்லையாம், மற்றுனா பின்னரும்னு அர்த்தம். அந்த பெண்களோட பார்வை மனசை உருக்கினதோட நிக்கலையாம். அதை பார்க்கிற ஆண்களோட உயிர்கள், அவங்களோட ஆத்மா, அவங்களோட மன வலிமை, அது எப்படி ஆகுதாம்? ஆண்டவர் மருங்குல் போல் தேவன். ஆண்டவர்னா அந்த பெண்கள். அந்த பெண்களோட மருங்குல் இடுப்பு. பெண்களுக்கு இடுப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப மெலிதாக இருக்கும்னு வர்ணிப்பாங்க இல்லையா? அப்போது அந்த ஆண்களோட உயிர் அந்த பெண்களோட மெலிந்த இடுப்பை போலவே தேய்ந்து போகுதாம், மெலிஞ்சு போகுதாம். அடடா, என்ன ஒரு கற்பனை! அவங்களோட அழகுல, அவங்களோட பார்வையில் ஆண்கள் அப்படியே உருகி தங்களையே இழந்து அவங்களோட உயிர் அந்த பெண்களோட மெலிந்த இடுப்பை போல மெலிஞ்சு போகுதாம். வளர்வது ஆசையே. இப்படியெல்லாம் தேய்ந்து போனாலும் ஒன்னே ஒன்று மட்டும் வளருதாம். அது என்ன தெரியுமா? ஆசையே. அவங்க மேலே வர்ற மோகம், அவங்க மேலே வர்ற காதல், அந்த பெண்களை பார்க்கணுங்கிற துடிப்பு, இது மட்டும் குறையாம வளர்ந்துகிட்டே போகுதாம். எப்படி இருக்குது கம்பர் வர்ணனை? பார்வை வேலா இருக்குது, மனம் உழுகுது, உயிர் மெலிஞ்சு போகுது, ஆனால் ஆசை மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நடன காட்சியை பார்க்கிற ஆண்களோட மனசில் நடக்கிற இந்த உணர்ச்சி போராட்டத்தை, இந்த உளவியலை கம்பர் வெறும் 4 வரியில இப்படிப்பட்ட அற்புதமான உவமைகளோட சொல்லிட்டார் பாருங்க. இதுதான் கம்பரோட தனித்தன்மை. அழகுல மெய் மறந்து தங்களையே இழந்து ஆசையில் மூழ்கி போகிற அந்த மனநிலையை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறாரு பாருங்க. ஒரு நகரத்தோட அழகை வர்ணிக்கும் போது அங்கே இருக்கிற கட்டிடங்களை, செல்வத்தை மட்டும் சொல்லாமல் அங்கே வாழற மக்களோட இன்பமான நேரங்களை, அவங்களோட உணர்வுகளை, அதுவும் இந்த மாதிரி நுட்பமான உணர்வுகளை எல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் கம்பராமாயணத்தோட சிறப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் கம்பன் நம்ம மனசை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறார்.